டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, இனியும் செலவை குறைத்து செல்வத்தை சேரு. சுட சுட மார்க்கெட் பாரு, தங்கம் வாங்க நேரம் பாரு, பங்கு வாங்கி 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 பணக்காரனா மாறு. டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு. நேற்று மார்க்கெட் மிகப்பெரிய சரிவு சந்திச்சது. சென்செக்ஸ் சுமார் 1300 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தது. நிப்டி 23,815 நிலைக்கு அருகே முடிஞ்சது. இது கடந்த சில வாரங்கள்ல மிகப்பெரிய வீழ்ச்சிகள்ல ஒன்று. இதுக்கான முக்கிய காரணம் பார்த்தா யுஎஸ் ஈரான் டென்ஷன் அதிகரிப்பு, குரூட் ஆயில் பிரைஸ் உயர்ந்தது, ருப்பி ரெக்கார்ட் லோ அருகே சென்றது. எஃப்ஐ தொடர்ந்து செல்லிங் பண்ணிக்கினே வராங்க, அதுவும் ஒரு காரணமா இதுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் வீக்னஸ் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அந்த பியர் சென்டிமெண்ட் இதுக்கு ஒரு காரணமா இருந்தது. இன்னைக்கு அதிகமா எந்தெந்த செக்டார் விழுந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரியாலிட்டி, பிஎஸ்சி பேங்க்ஸ், கன்சியூமர் டூரபிள், ஜுவல்லரி ஸ்டாக்ஸ், டிராவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிக அளவுல வீழ்ச்சியை சந்திச்சது. நம்ம அதுல முக்கியமா சில ஸ்டாக்ஸ் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ஷேர் 2 நாள்ல 10% வரை கடுமையா சரிவை அடைஞ்சிருக்கிறது. டைட்டன் கம்பெனிக்கு அந்த ஜுவல்லரி ஸ்டாக் ப்ரெஷர்ஸ் இருக்குது. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் Q4 ரிசல்ட் நல்ல வந்ததுனால நல்ல கெயின்ல இருக்குது. அதே மாதிரி எம்சிஎக்ஸ் நல்ல ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருக்குது ஆஃப்டர் Q4 ரிசல்ட்ஸுக்கு அப்புறம். இந்த மாதிரியான சூழ்நிலையில மார்க்கெட் போனாலும் இதுலயும் விழாத ஸ்டாக், அதாவது மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் இந்த ஸ்டாக் மட்டும் ரொம்ப சில ஸ்டாக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுல உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப பார்த்த மாதிரி எம்சிஎக்ஸ் கமாடிட்டி ட்ரேடிங் அதிகமானதுனால நல்ல ஸ்ட்ராங் மூவ் இருக்குது. ஹெச்ஏஎல் டிஃபென்ஸ் செக்டர் டிமாண்ட் தொடர்ந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஹெச்ஏஎல் நல்ல மூவ்மெண்ட்ல இருக்குது. அப்புறம் பெல் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால பையிங் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கிறதுனால அந்த ஸ்டாக்கும் நல்ல அப்ல இருக்குது. டைட்டன் ஸ்மால் டேர்ம் ஃபால் இருந்தாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்லாம் அதை வாட்ச் லிஸ்ட்ல நல்லா வாங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது. டாடா பவர் டிமாண்ட் மற்றும் கிரீன் எனர்ஜி காரணமா சப்போர்ட் கிடைக்குது. மார்க்கெட் டவுன் ஆன நேரத்துல கூட இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால இன்வெஸ்டர்லாம் அதனுடைய அதை ரொம்ப அதிகமா கவனிச்சிருக்கிறாங்க. இது இப்ப நம்ம சொன்னது எல்லாமே இன்வெஸ்ட் பண்றதுக்கான அட்வைஸ் கிடையாது. நீங்க அப்படி சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரிசர்ச் பண்ணுங்க, நல்லா அனலைஸ் பண்ணி நீங்க வாங்குங்க. இப்ப பேனிக் செல்லிங் அதிகமா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றது நல்லது. லாங் டேர்ம்னா கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட் பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.